இந்த தரவுகளை பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, அமெரிக்காவுக்கு ஆபத்து பாருங்க, நாம இப்ப ஈரானோட யுத்தம் செய்யணும், சைனா பண்ணுங்க, எடுங்க போ, நாம வாங்க, உங்களுடைய பிளைட் எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு நிக்கிறாப்பலாம். இப்ப நெத்தன்யாஹூ இமேஜின் அப்படிங்கிற சேட்டலைட்டை ஈரானியர்கள் வானத்துக்கு ஏவி இருக்காங்க. இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தயாரிக்கப்பட்ட அயன் பீம் அப்படிங்கிற இனி துருக்கி மாறி அடிப்பாங்க இந்த குர்துகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியும் துருக்கி எச்சரிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கும் துருக்கியினுடைய காவல் படையினருக்கும் இடையிலே பெரிய அளவுல சண்டை நடந்தது. சவுதி மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய உறவுகள்ல கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்ல. சவுதி அரேபியா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களினுடைய ஃபைட்டர் ஜெட்களை யமனுக்குள்ள அனுப்பி யமன்ல இருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைகளுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அபு உபைதா மரணமாகி இருக்கார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறேன். லண்டன்ல பிரிட்டிஷுக்குரிய யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய தலைமை தூதரகம் அமைஞ்சிருக்கிற இடத்துல இன்னைக்கு போராட்டக்காரர்கள் அப்படிங்கிறத விட மனித நேயத்தை நேசிக்கின்ற பலரும், அதுல முஸ்லிம்ஸும் இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸும் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே போய் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய நுழைவாயில்ல வந்து அவங்களுடைய பேர் வச்ச போர்டு இருக்கும். அதுல வந்து ஆல்ரெடி இருந்த பேர் வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருந்துச்சு. அதை இப்ப வந்து இந்த போராட்டக்காரர்கள் அந்த போர்டை கலட்டி போட்டு யுனைடெட் ஜியோனிஸ்ட் எமிரேட்ஸ் அப்படிங்கிற போர்டை வச்சிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் இருக்கிற சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸை கிளி என்று கிழிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2 ஆண்டுகள் யுத்தத்துல பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட படுகொலையில இருந்து இன்னைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிற சோமாலிலாந்து வரைக்கும் மத்திய கிழக்குல இஸ்ரேலுக்கு ஆதரவாக 100% ஆதரவு வழங்கி இஸ்ரேலினுடைய அனைத்து திட்டமும் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நாடு யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அது ஒரு ஜியோனிஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லி நேற்று நாம சொல்லி இருந்தோம். நாம மட்டும் சொல்லல, யுனைடெட் கிங்டம்ல இருக்கிற மனிதநேயத்தை நேசிக்கின்றவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது ஒரு அரபு நாடு, அரபு எமிரேட்ஸ் இல்ல, ஜியோனிஸ்ட் எமிரேட்ஸ் அப்படின்னு சொல்லி முத்திர குத்தி போட்டு வந்திருக்காங்க லண்டன்ல. எப்படி பெரிய ஒரு அவமானம். சவுதி அரேபியா மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வெளியால நல்ல விதமான உறவுகளோட இப்ப இருந்தாலும் யமனுக்குள்ள நடக்கிற பிரச்சனை இப்ப சவுதி மற்றும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய உறவுகள்ல கொஞ்சம் விரிசலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹத்ரமவுத் மற்றும் மஹ்ரா ஆகிய இந்த 2 மாகாணங்களினுடைய முழு கட்டுப்பாட்டையும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஆதரவு பெற்ற படைகள் யமனுக்குள்ள செஞ்சு கொண்டு வராங்க. இந்த மஞ்சள் நிறத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற யமனினுடைய அரைவாசி பங்குல இந்த பங்கு ஏற்கனவே வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸுக்கு 50% பங்கு இருக்கு அப்படின்னு சொன்ன இந்த நிலப்பரப்புல, அதே போன்ற 50% பங்கு சவுதி அரேபியாவுக்கும் இருக்கு. சோ 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ஆட்சியை செய்யணும் அப்படி என்றுதான் இவங்க ஆரம்ப காலகட்டத்துல முடிவுகள் எடுத்திருந்தாலும் சமீப காலமாக இஸ்ரேலினுடைய கேமுகளுக்கு அமைய யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் சவுதி அரேபியாவினுடைய படைகள் எல்லாத்தையுமே பின்வாங்க வச்சு போட்டு முழுமையாக இந்த 2 மாகாணங்களையும் கட்டுப்படுத்துற வேலைகள் ஆரம்பிச்சதுல இருந்து சவுதி அரேபியா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்களினுடைய ஃபைட்டர் ஜெட்களை யமனுக்குள்ள அனுப்பி யமன்ல இருக்கிற யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய படைகளுக்கு எதிரான தாக்குதலை செஞ்சு கொண்டிருக்காங்க. இது ஒரு புறமாக இருக்கக்குள்ள இப்ப ஒரு சைட்ல அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வரோம். இன்றைய நிலவரம் அப்படி இருக்கக்குள்ள ஹவுத்திகள் இந்த சோமாலிலாந்து உருவாக்கப்பட்டதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்சார் அல்லாஹ்களினுடைய தலைமை தலைவராக இருக்கிற அப்துல் மாலிக் சோமாலிலாந்து அப்படிங்கறத நாங்க கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றோம். சோமாலியாவினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதும் அந்த மக்களுடனே இருந்து ஒரே நாடு அப்படிங்கிற அவர்களுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்கு எங்களுக்கும் உரிமை இருக்கு. அவர்கள் எங்களினுடைய அயல் நாட்டவர்கள். ஆக ஜியோனிச நாட்டினுடைய எந்த ஒரு இராணுவ வலையமைப்புகளும் சோமாலிலாந்து அப்படி என்று சொல்லி அவங்க உருவாக்கின இந்த நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படி என்று சொன்னால் அது எங்களது முதலாவது இராணுவ இலக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் ஹவுத்திகள் அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. சோ இப்ப வந்து இந்த சோமாலிலாந்தை எதிர்க்கிறதுக்கு ஈரான் நேரடியாக எதிர்க்கல அப்படின்னு சொன்னாலும், டர்க்கி நேரடியாக எதிர்க்கல அப்படின்னு சொன்னாலும், டர்க்கியும் ஈரானும் சேர்ந்து இனி பெக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் டர்க்கி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
இப்ப சிரியாவுக்குள்ள பல பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கேன்னு நேற்று ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். சியா பிரிவை சேர்ந்த ட்ரூஸ் சன்னி முஸ்லிம்ஸ்களை கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க, அதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நேற்று ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார். ட்ரூஸ் அப்படிங்கிறது பிரதர் சியா முஸ்லிம்ஸ் கிடையாது. ட்ரூஸ்ங்கிறது யூதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு அப்படிங்கறத வழங்கி எடுக்கணும் நாம. அந்த அடிப்படையில இப்ப சிரியா பல பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு பாகம் தான் எஸ்டிஎஃப் அப்படிங்கிற சிரியன் டெமோக்ராட்டிக் போர்சஸ். அதுக்குள்ளே இருக்கிறது குர்துகள். இந்த குர்துகளுக்கு கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பெக் பண்ணி கொண்டிருக்கிற நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல். இந்த ரெண்டு நாடும் சேர்ந்து இவங்களுக்கு பெக் பண்ணி கொண்டிருக்காங்க. இவங்களுக்குள்ளதான் ஐசிஸ் தீவிரவாதிகள் உருவாகுறாங்க அப்படிங்கிற கருத்து கணிப்புகள் இருந்தாலும் எஸ்டிஎஃப் குருதுகள், நிறைய குருதுகள் எல்லாருமே ஒரே கொள்கையோட இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே நாட்டை பெக் பண்ணி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. எல்லாருமே பல நாடுகளை பெக் பண்ணி இருக்கிற குழுக்கள் அதுக்குள்ள இருக்காங்க. பட் மெஜாரிட்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அந்த அடிப்படையில பிவைடி அப்படிங்கிற ஒரு கட்சியின் தலைவரான சாலிஹ் முஸ்லிம் சில முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, துருக்கியை பார்த்து, துருக்கி நீங்க உங்களோட நாட்டுக்குள்ள அமைதி முயற்சியை ஏற்படுத்துறேன்னா உங்களோட நாட்டுக்குள்ள நீங்க ஏற்படுத்துங்க. துருக்கி சிரியாவுக்குள்ள வர வேண்டிய எந்த ஒரு அவசியமும் துருக்கிக்கு கிடையாது. துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடான் எப்ப டமாஸ்கஸுக்கு வந்தாரோ அன்றிலிருந்து சிரியாவுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சுட்டு. நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஹக்கன் ஃபிடான் சிரியாவுக்குள்ள வாரத்துக்கு முன்னாடியே எஸ்டிஎஃப் அலப்போவுக்குள்ள தாக்குதல் ஆரம்பிச்சிருந்தாங்க, நம்ம பார்த்திருந்தோம். சோ இந்த பொதுமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை எஸ்டிஎஃப் ஆரம்பிச்சதன் பிறகுதான் அதை கட்டுப்படுத்துவதற்கு சிரியாவினுடைய அல் ஷஹ்ராவினுடைய படையாளுக்குள்ள இருந்துச்சு. சோ டைமிங் இது பொறுத்து டிஃபரெண்ட் ஆகுது. ஆரம்பிச்சது எஸ்டிஎஃப். பட் இவர் என்ன சொல்றார், எஸ்டிஎஃப் தலைவர்கள் ஒருவர் ஆரம்பிச்சது அல் ஷஹ்ராவினுடைய படைப்பிரிவு அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல துருக்கி வந்ததால துருக்கிய காரணம் காட்டி சொல்றார். சிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசாங்கத்தின் கீழே இயங்க முடியாது முழு சிரியாவும். என்னன்னா 25% சிரியாவினுடைய நிலப்பரப்பை எஸ்டிஎஃப் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக இதுல அவர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சிரியாவுக்குள்ள அகமது அல் ஷஹ்ராவினுடைய கவர்மெண்ட் மட்டும்தான் பர்த் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லவே இல்லை. என்னன்னா நாங்க எஸ்டிஎஃப் இருக்கோம், எங்களுக்கு தனி ஒரு பிரதேசம் வேண்டும், நாங்க சிரியாவுக்கு இல்ல அமெரிக்க மாட்டோம், துருக்கி சொன்ன சிரியாவோட நீங்க சேர்ந்து போங்க அப்படிங்கறத நாம ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நம்ம பார்த்திருந்தோம். சிரியாவினுடைய நிர்வாகத்தோட சேர்ந்து எஸ்டிஎஃப் அதாவது குர்துகள் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அவங்களுடைய தலைவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இனி துருக்கி மாறி அடிப்பாங்க இந்த குர்துகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லியும் துருக்கி எச்சரிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இப்ப துருக்கிக்குள்ள பெரிய அளவிலான ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, துருக்கியினுடைய வடமேற்கு பிரதேசத்தில் நேற்றிரவு ஐசிஸ் தீவிரவாதிகளுக்கும் துருக்கியினுடைய காவல் படையினருக்கும் இடையிலே பெரிய அளவுல சண்டை நடந்திருக்கு. அதாவது துருக்கியினுடைய இன்டெலிஜென்ஸ் வழங்கின கருத்துக்களின் அடிப்படையில ஐசிஸ் தீவிரவாதிகள் துருக்கியினுடைய வடமேற்கு பிரதேசம் மட்டுமில்லாம நாடளாவிய ரீதியில இப்ப ஐசிஸ் தீவிரவாதிகள் இயங்கிக் கொண்டிருக்காங்க. வரும் ஆங்கில புது வருடத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பல தாக்குதல்களை நடாத்துவதற்கு இருக்காங்க அப்படிங்கிற இன்டெலிஜென்ஸ் தகவல் எம்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரணமான இன்டெலிஜென்ஸ் கிடையாது அவங்களும். இதன் காரணத்தால துருக்கியினுடைய காவல் படையினர் நாடு முழுவதும் சோதனை செஞ்சு கொண்டிருந்த அடிப்படையில தான் வடமேற்கு பிரதேசத்துல இந்த ஐசிஸோட நேரடியான துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்று இருந்துச்சு. இந்த இடத்துல தான் 3 காவல்துறை அதிகாரிகள் உயிரிழந்திருக்காங்க, 6 ஐசிஸ் தீவிரவாதிகள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. பட் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கறத துருக்கியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இது கிளிக் ஆகிற விஷயம் எது, துருக்கிக்குள்ள இப்ப பிரச்சனையை வர வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. துருக்கி எங்கட கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இஸ்ரேல் ஐசிஸ வச்சு துருக்கிக்குள்ள மூவ் ஆக்குறாங்க. ஐசிஸ் அப்படிங்கிறது குர்துகளும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இது காட்டியிருக்கு. சர்வதேச ஊடகவியலாளர்கள் இந்த கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். துருக்கிக்குள்ள இஸ்ரேல் இவ்வாறான நகர்வுகளை நகர்த்தி கொண்டிருக்கக்குள்ள 2026ஆம் ஆண்டுக்கான முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இஸ்ரேல், சைப்ரஸ், கிரீஸ் இந்த 3 நாடுகளும் சேர்ந்து போட்டிருக்காங்க. இந்த 3 நாடுகளும் போட்டிருக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணம், துருக்கியில இருந்து வான்வழி தாக்குதல் வரும் பொழுது அதற்கு ஒரு வலையாக இந்த 3 நாடுகளும் இருந்து, இந்த 2 நாடுகளும் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்கும். முத்தரப்பு பாதுகாப்பு ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரேல் யுத்தம் செய்ய போறான். இஸ்ரேல் யுத்தம் செய்யக்குள்ள இந்த 2 நாடுகள் அவங்களுக்கு தேவைப்படுது. சோ அவங்களையும் சேர்த்து இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்ட உடன்படிக்கையாக 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டு படை ஒன்றையும் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்காங்களாம். இஸ்ரேலினுடைய ராணுவம் இவ்வாறு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். நெட்டன்யாஹூ மற்றும் டொனால்ட் ட்ரம்ப்
ஆகியோரிடையான சந்திப்பு இப்ப இடம்பெற இருக்கு. இந்த சந்திப்புல இருந்து மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகின்றது அப்படிங்கிறத தீர்மானிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய புளோரிடாவுக்கு நெத்தன்யாகு சென்றடைஞ்சிருக்கார். இதனை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்போட நாளை சந்திப்பையும் மேற்கொள்ள இருக்கார். நெத்தன்யாகு என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபைல்கள் கொஞ்சம் எடுத்துக்கு வந்திருக்காரு. அந்த ஃபைல்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கு போய் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட காட்டிங்க, பாருங்க இந்த தரவுகளை பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, அமெரிக்காவுக்கு ஆபத்து பாருங்க, நாம இப்ப ஈரானோட யுத்தம் செய்யணும், சைனா பண்ணுங்க, எடுங்க போ, நாம வாங்க, உங்களுடைய பிளைட் எல்லாம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கு நிக்கிறாப்பலாம். இப்ப நெத்தன்யாகு கடும் வேகம் அமெரிக்காவுக்கு போய்க்காரன்னு சொல்லப்படுகிறது. அதாவது ஈரானோட அடுத்த கட்ட யுத்தத்துக்கு தயாராகுவதற்குரிய பெர்ஃபெக்டான பக்காவான ஃபுல் பிளானிங்கோட நெத்தன்யாகு இப்ப யுனைடெட் ஸ்டேட்ஸ் போயிருக்காரு. அட் தி சேம் டைம் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு வந்து ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால தயாரிக்கப்பட்ட அயன் பீம் அப்படிங்கிற லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தோட சேர்த்து பொருத்திருக்காங்க. லேசர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எந்தெந்த பொருட்கள், அதாவது வானத்தில் இருந்து நம்ம நாட்டுக்கு எதிராக வர என்ன வகையான ஆயுதங்களை தடுக்கும் அப்படின்னு சொன்னா, மோட்டார் குண்டுகள், மோட்டார் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க, மற்ற வந்து ட்ரோன்களை தடுக்கும், அதே போன்று ராக்கெட்டுகளை தடுக்கும். பட் இது மிசைல்களை தடுக்கிற கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. ஆனா இதனுடைய முக்கியமான நோக்கமாக இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சு பொறுத்திருக்கிறதுக்குரிய காரணம் செலவுகளை குறைக்கிறதுக்கு. ஈரான்கிட்ட இருந்து மிசைல் வந்து அடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு பில்லியன் கணக்குல டாலர்கள் ஈரானினுடைய மிசைல்களை தடுக்கிறதுக்கு செலவாகி கொண்டு இருக்கு. இதுக்கு மேலதிகமாக ட்ரோன்களையும் தடுக்கிற செலவுகள் இருக்கு. அதுக்காக இந்த செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்காக அயன் பீம் எங்களோட ராணுவத்தோட பொறுத்திருக்கம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இந்த அயன் பீம் அவங்க பொருத்தி இருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நயீம் காசிம் இப்ப தலைமை தளபதியாக இருந்து கொண்டிருக்கிறவர் முக்கியமான கருத்துக்கள் ஒரு உரை ஒன்று ஆற்றி இருக்கிறார். அதுல வந்து ஹிஸ்புல்லாக்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சரணடைய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், ஆயுதங்களை கீழே வைக்க மாட்டோம், இறையாண்மை கொண்ட லெபனானை பாதுகாப்பது ஹிஸ்புல்லாக்களினுடைய மிக முக்கியமான வேலையாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லெபனானினுடைய அரசாங்கம் அப்படி என்பது இஸ்ரேலினுடைய காவலாளிகளாக இருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நாங்க லெபனான் ராணுவத்தோடு எந்த ஒரு நேரங்களையும் போருக்கு போக மாட்டோம். அதே போன்று லெபனான் ராணுவம் எங்களினுடைய சகோதரர்கள் தான், அவர்களோட எப்பயுமே நாங்க ஒன்றித்து பயணிப்போம் அப்படிங்கிறப்ப ஹிஸ்புல்லாக்களினுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் இன்னைக்கு சொல்லி இருக்கிறோம். ஓகே, இது ஒரு புறமாக இருக்க கல்வித்துறையில ஈரானியர்கள் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இமேஜின் அப்படிங்கிற சேட்டலைட் ஈரானியர்கள் வானத்துக்கு ஏவி இருக்காங்க, விண்ணுக்கு அனுப்பி இருக்காங்க. இமேஜின் மட்டும் இல்லாம அதனோட சேர்ந்து 2 சேட்டலைட் அனுப்பி இருக்காங்க. இதனுடைய வேலை முற்றும் முழுதாக மத்திய கிழக்க கண்காணிக்கிற, மத்திய கிழக்குல என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற கிட்டத்தட்ட சொல்ல போனா லைவ் டெலிகாஸ்ட், லைவ் ஆன விஷயங்களை ஈரானினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிற. சோ ஒரு பெரிய ஒரு யுத்தம் ஒன்று வரப்போகுது. அதுக்கு முன்னர் ஒரு தயார்படுத்தல்கள்ல ஒன்றாகவும் ஈரான் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லி கொண்டிருக்காங்க. அடுத்தது மிக முக்கியமான மிக கவலைக்குரிய விடயங்களை ஒன்றை இன்னைக்கு ஹமாஸ் அல் கஸாம் பிரிகேட் அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. அபு உபைதா மரணமாகி இருக்கார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கடந்த 2 ஆண்டுகால யுத்தத்தில அரபுகளுக்கு ஜும்மா பிரசங்கம் செஞ்சு கொண்டிருந்த ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். மாற்றம் வராமலுக்கு இல்ல. ஒரு அபு உபைதா இழந்து போனாலும் லட்சக்கணக்கான அபு உபைதாக்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத காசாவினுடைய மண் தொடர்ச்சியாக நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். இருந்த போதிலையும் அபு உபைதாவின் பங்கு இந்த யுத்தத்துல அளப்பரியதாக இருந்துச்சு. கடந்த காலங்கள்ல இடம்பெற்ற தாக்குதல், இஸ்ரேலினுடைய தாக்குதல்ல ஒரு புறம் வலது புறம் இடது கால் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நேரங்கள்ல இவர் உயிரிழந்திருக்கார் அப்படிங்கிறதை அல் கஸாம் பிரிகேட் இன்றைக்கு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. பாலஸ்தீனியர்களினுடைய மிக முக்கியமான தலைவர்கள்ல ஒருவராகவும் அபு உபைதா இருந்தார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நாம மறக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு, அபு உபைதா பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. உங்களுக்கு அவர் சம்பந்தமா பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையும் ஒரு சேர்த்து இந்த வீடியோல நம்ம உங்களுக்காக வழங்கி இருக்கோம். இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். நாளைக்கு பேசலாம்.